الله الرحمن الرحيم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال: من كان مستنا فليستن بمن قد مات، فإن الحي لا تؤمن عليه الفتنة. أولئك أصحاب محمد صلى الله عليه وسلم، كانوا أفضل هذه الأمة، أبرها قلوبا وأعمقها علما وأقلها تكلفا. اختارهم الله تعالى لصحبة نبيه ولإقامة دينه، فاعرفوا لهم فضلهم واتبعوهم على آثارهم، تمسكوا بها بما استطعتم من أخلاقهم وسيرهم، فإنهم كانوا على الهدى المستقيم. حضرت سيدنا ابن مسعود رضي الله تعالى عنه அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பற்றி, உங்களில் யாரையாவது பின்பற்ற வேண்டும் என்பதாக ஆர்வம் கொண்டால், ஆசைப்பட்டால், எந்த மக்கள் அல்லாஹுடைய வாக்குறுதியோடு வஃபாத்தாகிவிட்டார்களோ அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உம்மத்திலேயே ஆக சிறந்தவர்கள் என்றால் அது சஹாபாக்களுடைய ஜமாஅத். மேலும் அவர்கள் அபர்ரஹா குலூபன், பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இல்முடைய விஷயத்திலே மிகவும் ஆழமாக சென்று அதை நல்ல முறையில் கற்கக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு இருந்தார்கள். மேலும் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்தார்கள். நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மேலும் இந்த தீனுல் இஸ்லாமை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு படைதான் சஹாபாக்களுடைய படை. அவர்களுடைய சிறப்புகளை நீங்கள் விளங்கிக் கொண்டு அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுங்கள். எந்த அளவிற்கு முடியுமோ உங்களுடைய வாழ்வில் அவர்களுடைய நல்ல குணங்களையும் அஹ்லாக்குகளையும் கொண்டு வாருங்கள். நிச்சயமாக அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய நேரான பாதையின் மீது இருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபிஈன்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருப்பார்களாம். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே சஹாபாக்களுடைய பல சிறப்புகளையும், மேலும் சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவிற்கு முஹப்பத்தாக நெருக்கமானவர்களாக, எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் நபியை விடமாட்டோம், ஈமானை விடமாட்டோம் என்ற ஒரு உறுதியான ஒரு தன்மையை பற்றியெல்லாம் முந்தைய மஜ்லிஸ்களிலே நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அஅமகஹா இல்மன், இல்முடைய விஷயத்திலே அந்த சஹாபாக்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு இல்முடைய விஷயத்திலே ஒரு தாகமும் ஆர்வமும் அவர்களுக்கு இருந்ததென்றால், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வை கேட்டறிந்தார்கள். ஆகவே தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் இப்படி சொல்லுவான், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், யஸ்அலூனக அனில் மஹீத், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, உம்மிடத்திலே இந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் எதை செலவு செய்ய வேண்டும் என்று. உம்மிடத்திலே இந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் பிறையுடைய கணக்கை பற்றி என்பதாக பல இடங்களிலே அல்லாஹ் சொல்வதை வைத்து யஸ்அலூனக் என்ற ஒரு கிதாபே எழுதப்பட்டிருக்கின்றது என்றால், பல கேள்விகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டு நமக்காக சஹூலத்தையும் நமக்காக அந்த சட்டத்தினுடைய தீர்வையும் ஏற்படுத்தி தந்தவர்கள் சஹாபாக்கள். மேலும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷாமிலிருந்து மதீனா வரை அவர்கள் பிரயாணம் செய்த சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக பெரும் ரஈஸுல் முஃபஸ்ஸிர். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு தனித்துவ தன்மை அல்லாஹ் தந்திருந்தான் குர்ஆனுடைய இல்மிலே. அப்படி இருந்தும் கூட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்களிடத்திலே, பெரிய சஹாபாக்களிடத்திலே
ஒவ்வொருவரிடத்திலும் சென்று நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள், இந்த ஆயத்தை பற்றிய விளக்கத்தில் ஏதேனும் ஹதீஸ்களுக்கு இருக்கின்றதா என்பதாக ஒவ்வொரு வீடாக சென்று அந்த ஹதீஸை கற்றுக்கொள்ளுவார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களே சொல்லுவார்கள், சில நேரங்களில் சில வீடுகளுக்கு நான் செல்லுவேன், அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள், வெளியில் நான் அமர்ந்து கொள்வேன். ஏனென்றால் நான் இல்மை கற்பதற்காக வந்திருக்கின்றேன், நான் அவர்களை சிரமப்படுத்துவது அது முறையல்ல என்பதற்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன். அங்கே அமர்வதின் காரணமாக அங்கு பறக்கக்கூடிய புழுதிகளும் மண்ணும் என்னுடைய மேனியின் மீது படிந்து கொண்டிருக்கும். அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் கதவை திறந்தவுடன் பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னை பார்த்து அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் உள்ள இப்னு அப்பாஸே, தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நீங்கள் கதவை தட்டினால், எங்களை அழைத்திருந்தால் நாங்களே வந்திருப்போமே என்பதாக எல்லாம் அந்த சஹாபாக்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இல்மை தியாகத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல சிரமங்களையும் தியாகங்களையும் அதில் எடுத்துக் கொள்ளுவார்கள் என்பதாக ரிவாயத்துகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று இல்முடைய விஷயத்திலே சஹாபாக்கள் வெட்கப்பட மாட்டார்கள். பெரியவர்களாக இருக்கின்றார்கள், சிறியவர்களிடத்தில் ஒரு இல்மை இருந்தால் சென்று கற்றுக்கொள்ளுவார்கள். ஏன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் சிறுவயது சஹாபி. பல பெரும் பெரும் சஹாபாக்கள் குர்ஆனுடைய தஃப்சீருடைய இல்மை, குர்ஆனுடைய விளக்கங்களுடைய இல்மை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுவார்கள். எந்த அளவிற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் என்றால், யார் எனக்கு ஒரே ஒரு இல்முடைய ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுப்பாரோ வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் அடிமையாகி விடுகின்றேன் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்களாம். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் ஒரு ஊருடைய அன மதீனத்துல் இல்மி, இல்முடைய ஒரு பட்டணமாக ஒரு ஊராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், அதனுடைய வாசல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஹஜ்ரத் அலியினுடைய இல்மை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து கூறினார்கள். ஆக எல்லா சஹாபாக்களிடத்திலும் இல்முடைய தேட்டம் இருந்தது. எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே சொன்னார்கள் என்றால், மன் தஅல்லம பாபம் மினல் இல்மி, ஒரு மனிதர் இல்மு சம்பந்தமாக ஏதேனும் ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ அல்லது ஒரு மஸ்அலா ஒரு சட்டத்தையோ கற்றுக்கொள்கின்றார் என்றால் 1000 ரக்காத்துகள் நின்று நஃபில் தொழுவதை விட சிறந்ததாகும் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அந்த கற்ற இல்மின்படி அமல் செய்தால் அதற்கு தனி நன்மை. கற்றுக்கொள்வதற்கே அல்லாஹ் எவ்வளவு நன்மை தருகின்றார் என்றால், 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுதால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கற்றுக்கொள்வதற்கு மட்டும் அல்லாஹ் தருகின்றான். ஒரே ஒரு ஆயத் அல்லது ஒரே ஒரு ஹதீஸ், பாபம் மினல் இல்மி, இல்மு சம்பந்தப்பட்ட ஒரு சிறு விஷயத்திற்கு தான் பாபம் மினல் இல்மி என்பதாக சொல்வார்கள். அந்த அளவிற்கு சிறப்பு இருப்பதின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் இல்முடைய விஷயத்திலே அவர்கள் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. அனைத்து சஹாபாக்களும் இல்முடைய தேட்டத்தோடு இருந்தார்கள் என்பதாக நாம் ரிவாயத்துகளிலே நாம் பார்க்க முடிகின்றன. ஆகவே தான் இல்முடைய தேட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில நேரங்களில் கடை வீதிக்கு செல்லுவார்கள். கடை வீதிகளிலே யாரேனும் முறைகேடாக அவர்கள் வியாபாரம் செய்ய கண்டாலோ ஏதேனும் சிறிய பெரிய தவறுகள் செய்ய கண்டாலோ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே அந்த கடையை மூடச் சொல்லிவிட்டு அங்கே மஸ்ஜித் நபவிக்கு செல்லுங்கள், அங்கு பெரும் பெரும் முஃப்திகள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், அங்கு சென்று விட்டு வியாபாரத்தினுடைய இல்மை கற்றுவிட்டு வாருங்கள், வியாபாரத்தினுடைய சட்டதிட்டங்களை கற்றுவிட்டு வாருங்கள் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரிகளை மஸ்ஜிதின் பக்கம் அனுப்புவதாக நாம் ரிவாயத்துகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. இல்முடைய ஒரு விஷயம் என்பது பரவலாக இருந்தது. சஹாபாக்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, தாபிஈன்கள், தபிஇ தாபிஈன்களுடைய காலம், இமாம்களுடைய காலத்தை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு முஹத்திஸ், மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் ஒரு ஊருக்கு வந்துவிட்டால் அனைத்து ஊர் மக்களும் ஹதீஸை கேட்பதற்காக ஒன்று திரண்டு விடுவார்கள். அனைவர்களும் ஒன்று
ஒன்று திரண்டு கேட்கக்கூடிய அந்த அமைப்பிலே ஒரு நேரத்தை முடிவு செய்வார்கள். உதாரணமாக 10 மணி 11 மணிக்கு அனைவர்களும், ஆண்களும் பெண்களும் அனைவர்களும் தங்களுடைய வேலைகளை முடித்து விடுவார்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே காலையிலே ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து முஹர் தொழுகை வரை அந்த முஹத்திஸ் வரக்கூடிய பெரும் பெரும் இமாம்கள் ஹதீஸை சொல்லுவார்கள். அனைவர்களும் அமர்ந்திருப்பார்கள். பெண்கள் பர்தாவுடைய அமைப்பிலே ஒரு பக்கம் அமர்ந்திருப்பார்கள். அனைவர்களுக்கும் அந்த ஹதீஸ் எடுத்து வைப்பார்கள். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, மன்னர்களும் வருவார்கள், அங்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களும் வருவார்கள். அனைவர்களும் ஊரே திரண்டு மன்னர்கள் முதற்கொண்டு அந்த ஹதீஸிற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இல்மிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இல்மை கற்றுக்கொண்டதனுடைய அந்த விஷயங்களை எல்லாம் 6வது 7வது நூற்றாண்டு வரை நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடிகின்றது. அதற்கு பிறகுதான் இல்முடைய விஷயத்திலே சில தொய்வுகளும் சில குறைவுகளும் ஏற்பட்டதன் காரணமாக எத்தனையோ மக்கள் ஈமானுடைய அடிப்படையே தெரியாமல் இருந்தார்கள். எத்தனையோ மக்கள் முர்த்தத்துமானார்கள். இல்மை கைவிட்டதன் காரணமாக எத்தனையோ பல சோதனைகளை இந்த உம்மத்து சந்தித்திருக்கின்றது. எப்பொழுது சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஈ தாபிஈன்கள் இல்முடைய ஆர்வத்தோடு இருந்தார்களோ அந்த இல்மின் பரக்கத்தின் காரணமாக அந்த ஊர்களை அல்லாஹ் செழிப்பாக ஆக்கினான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதர் ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்காக செல்கின்றார். மதரசாவில் வந்து ஓதுவது அந்த வயதிருந்தால் அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். பெரிய வயதாகிவிட்டது, ஒரு இல்மை கற்றுக்கொள்வதற்காக மஸ்ஜிதுக்கு செல்கின்றோம் அல்லது ஒரு இமாமை தேடி செல்கின்றோம், ஒரு ஆலிமை தேடி செல்கின்றோம் என்றால் நாம் நடக்கும் பொழுது சாதாரணமாக நாம் நடந்து செல்லவில்லை. நாம் நடக்கும் பொழுது ரிதன் லித்தாலிபில் இல்மி ததஉ அஜ்னிஹதஹா, மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை அந்த இல்மை கற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு வருகின்றாரே. ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கற்றுக்கொள்ள இருக்கலாம், நாம் சொன்னதை போன்று ஹதீஸ் அல்லது மசாயில் சட்டங்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த நபர் நடந்து வரக்கூடிய அந்த பாதை மலக்குமார்கள் அந்த நபருடைய இல்முடைய தேட்டத்தின் அந்த கண்ணியப்படுத்தும் விதமாக தங்களுடைய இறக்கைகளை விரித்து விடுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றது. ஹத்தல் ஹுத்து ஃபில் மாஇ, தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றது, இஸ்திக்ஃபார் செய்கின்றது. அது மட்டுமல்ல, வல் நம்லு ஃபில் ஹஜ்ரி, பொந்துக்குள் இருக்கக்கூடிய எறும்புகளும் யா அல்லாஹ் உன்னுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக செல்கின்றார், இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக அந்த பொந்தில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகளும் அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதருக்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றது என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆக சஹாபாக்கள் இல்மிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தாரஹுமுல்லாஹு தஆலா லி சுஹ்பத்தி நபியிஹி வ லி இகாமத்தி தீனிஹி. நேற்று சொன்னதை போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாம நாள் வரை அனைத்து மக்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் பார்த்தான். அதில் எந்த உள்ளங்கள் பிரகாசமாக இருந்ததோ, எந்த கல்வை ரசூலுல்லாஹுடைய தோழமைக்காக எடுக்க வேண்டுமோ அல்லாஹ் பொறுக்கி எடுத்து அவர்களை தேர்ந்தெடுத்தான். வல் இகாமத்தி தீனிஹி, முழு உலகத்திலும் இந்த தீனை பரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த புனிதமான ஜமாஅத்து தான் சஹாபாக்களுடைய ஜமாஅத். அந்த சஹாபாக்கள் மிகவும் தியாகத்தோடு, அவர்களுடைய தியாகத்தை பற்றி எல்லாம் பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம். அவ்வளவு தியாகத்தோடு அந்த சஹாபாக்கள் அந்த தீனுல் இஸ்லாமை முழு உலகத்திலும் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே கவலையிலே பல விஷயங்களையும் இழந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நாஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆப்பிரிக்காவினுடைய காடுகளை எல்லாம் தாண்டி அனைத்து மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து கொண்டு அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுத்தவர்களாக, தீனுல் இஸ்லாமின் பக்கம் அழைப்பு கொடுத்தவர்களாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். மிகப்பெரிய கடல் வருகின்றது. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உக்பா பின் நாஃபி அவர்களே, இதற்கு பின்னால் மக்கள் யாரும் வசிக்கவில்லை, இந்த பக்கம் எந்த தீவும் இல்லை, அங்கே நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உக்பா பின் நாஃபி அவர்கள் தங்களுடைய அந்த குதிரையை
கடலிலே விடுகின்றார்கள். கழுத்து வரை தண்ணீர் வருகின்றது. சப்தமிட்டு சொல்கின்றார்கள், லவ் அலிம்து அன்ன வராஅ ஹாதல் பஹ்ரி உனாசுன், இந்த கடலுக்கு பின்னால் ஒரே ஒரு நபர் வசிக்கின்றார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தாலும் கூட, என்ற விஷயம் எனக்கு தெரிந்தாலும் கூட, லநஸப்து ராயத்தல் இஸ்லாமி ஹுனா, தீனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அங்கும் நாங்கள் செல்லுவோம். இந்த கடல்கள் எல்லாம் எங்களுக்கு தடையாக இருக்க முடியாது என்பதாக ஹதரத் உக்பா பின் நாஃபி அவர்கள் கடலுடைய அந்த ஓரத்திலே தன்னுடைய குதிரையை கடலில் விட்டவர்களாக கழுத்து வரை தண்ணீர் வரும் பொழுது இந்த வாசகத்தை சொல்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு சஹாபாக்களிடத்திலே தீனை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்திலே துடிப்பும் அந்த ஆர்வம் இருந்திருக்கின்றது. அடுத்ததாக சொல்கின்றார்கள் இப்னு மஸ்ஊத் அவர்கள், ஃபஅரிஃபு லஹும் ஃபضலஹும், அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த அளவிற்கு முடியுமோ உங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையை போன்று ஆக்குங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹும் கானூ அலல் ஹுதல் முஸ்தகீம், அவர்கள் ஹிதாயத்துடைய நேரான பாதையின் மீது இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி அய்யிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை பெறுவீர்கள் என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சஹாபாக்களுடைய சிறப்புகளையும் இந்த உம்மத்திற்கு வழங்க வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் சஹாபாக்களுடைய ஜமாஅத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரும் முன்மாதிரியாக நமக்கு முன்னால் அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றார். அவர்களை நாம் பின்பற்றும் பொழுது அனைத்து விதமான வெற்றிகளையும் நாம் காண முடியும் என்பதுதான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த வாசகங்களின் சுருக்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்களையும் அணுவாக பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கியாமத் நாள் வரை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக.